இந்த வீடியோல தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ணே, உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த படத்தோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டா இப்படின்னு ஒரு படம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காங்க. ஆனா அந்த லேலேன்னு ஒரு பாட்டு வருமே அந்த படம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அது என்ன மாதிரி பாட்டுப்பா, அதுலயும் அந்த சிங்கர் என்ன மாதிரியான சிங்கர் தெரியுமா, அப்படி இப்படின்னு வாயாலே மாலை போட்டு மரியாதை செலுத்துவாங்க. நீங்க அப்படி ரசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நாங்களும் எதிர்பார்க்கல. அந்த பாடலை கொண்ட படம் தான் இந்த தலைவன் தலைவி. இந்த படத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனன், நிறுத்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா அப்படின்னு காண்டாவுவீங்க. சரி, விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டா வந்துருவோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் புதுசாலாம் கிடையாது. புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவி, அவங்கள வாழ விடாம நோய் நோண்டி எடுக்கிற பையனோட அம்மா, இந்த பக்கம் பொண்ணோட அம்மா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இவங்க படுற பாடு, இவங்க படுற பிரச்சனைகள், அது எங்க போது எப்படி போய் முடியுது அப்படின்றதுதான் கதை. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், என்னது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் எங்க தெரியுமா ஸ்ட்ரைட்டா போவாங்க? பரோட்டா கடைக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? இந்த படத்துல எது நல்லா இருந்துச்சோ இல்லையோப்பா, ஆனா விஜய் சேதுபதி வெரைட்டியா செஞ்சு கொடுக்குற பரோட்டாவெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இதுக்காகவே மதுரைக்கு கிளம்பி போலாம் போல இருக்கே பரோட்டா தின்ன அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமா காமிச்சிருப்பாங்க பரோட்டாவை மட்டும். எங்கடா பரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. சோ இன்னைக்கு கண்டிப்பா பரோட்டா கடை ஹவுஸ் ஃபுல். கிட்டத்தட்ட இந்த படம் பரோட்டாக்கு பிஆர் வேலை பார்த்துருக்குன்னு வச்சுங்களேன். நானே எப்படா இந்த வீடியோ முடிப்போம் பரோட்டா போய் திம்போன்னு தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். திங்கிறதுலயே இரு. சரி, காண்டாவாதீங்க, விஷயத்துக்கு வருவோம். பரோட்டா மாஸ்டர் தம்பி பரோட்டாக்குன்னு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, வெரைட்டி பிச்சு போடுவா. இந்த படத்தை யார் தெரியுமா கண்டிப்பா பார்க்கணும்? இந்த பொண்ணை பெத்த மாமியார் இருக்காங்கல்ல, பொண்ணை பெத்த அம்மா, அவங்க எல்லாம் தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. அப்பதான் நீங்க என்னென்ன கொடுமைகள் பண்றீங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கையை எப்படிலாம் கெடுக்குறீங்க அப்படின்றது தெரியும். அதுக்காக பொதுவா எல்லா பொண்ணை பெத்த அம்மாவும் சொல்ற முடியாது. ஒரு 50-60% ஆஃப் மாமியார்ஸ் இப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப பையனை பெத்த அம்மா மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களே என்னென்ன பண்றாங்கன்ற வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் பிரிச்சு எடுத்திருப்பார் மிஸ்டர் பாண்டியராஜ். யார் அதுன்னு கேக்குறீங்களா? இவருதான் டைரக்டர். அந்த ரோல்ல நம்ம தீபாக்கா பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா விஜய் சேதுபதி ஒரு பக்கம் பின்னிட்டு இருக்காரு, இந்த பக்கம் நம்ம நித்யா மேனன் பின்னிட்டு இருக்காங்க. பட் ரெண்டு பேருக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த தீபாக்காவை சொல்லி ஆகணும். பர்ஃபெக்ட் மாமியார் கேரக்டர். அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் சீரியஸா கொண்டு போற மாதிரி தெரியும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா ஒரு 50-50 சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம விஜய் சேதுபதி வர்ற போர்ஷன்லாம் காமெடியா ட்ரை பண்ணிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தார்ல, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அந்த படத்துல வந்த மாதிரி அது ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சிரிக்கும்படியாவும் இருந்துச்சு. என்னைக்கு கட்டினி அன்னைக்கே மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சு. டைலாக் யார் சார் எழுதுனது? ஏன் காமெடி அள்ளுது சார். ஆனா ஒரு சில இடத்துல கத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்த சீனுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பட் விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்குமான காம்பினேஷன் அண்ட் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா இவருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மாவும் பிடிச்சி கத்துன்னு கத்தும். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காது கொயின்னு கேட்கணும்னு வச்சுங்களேன். ஐயோ மேடம், நான் உங்க கொலவல கோத்த காட்ட மேடம், நான் பேச மேடம், நான் கத்தல மேடம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அங்கங்க காமெடி இருக்கு அண்ட் நிறைய லாக்ஸும் இருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செகண்ட் ஹாஃப்ல அடிச்சு தூக்கிட்டாங்க. அப்படியே சீரியஸா கொண்டு போற மாதிரி காமெடியா கொண்டு போயிட்டாங்க. அதனால இந்த லாக் பெருசா தெரியல. காமெடிக்கு நம்ம யோகி பாபு அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிரிக்கும்படியாவும் ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. தேங்க்ஸ் பா. பட் இன்னும் கொஞ்சம் அவரோட போர்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, அடுத்து வேற சீன் போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் யோகி பாபு வராரு. அதுக்கு பதிலா இந்த டெம்ப்ளேட்டை கொஞ்சம் மாத்தி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது, நடுவுல இவரோட காமெடி, அதுக்கப்புறம் மறுபடியும் அடிச்சுக்கிறது, மறுபடியும் நம்ம பாபு, இந்த மாதிரியான ஃபார்மேட்ல கொண்டு போயிருந்தாங்கன்னா அந்த லாக்னு சொன்ன தெரியுமா, அது பெருசா தெரிஞ்சிருக்காது. அப்போ நான் எழுதுனது தப்புங்கற? அப்படிலாம் இல்லங்க சார். ஆமா அப்படிதான். அது பேப்பர் தூக்கலாம். நீங்க எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எல்லாம் என்னதான் சொல்ல வரீங்க, எப்பதான் கதைக்குள்ள போவீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை முக்கியமா மாமியார்கள் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்படி அடிச்சுக்கிறாங்க, அந்த சண்டைக்கு யாரு காரணம் அப்படின்றதையும் நல்லா காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வாயை திறந்தாலே டிவோர்ஸ். அந்த கருமாந்திரம் பிடிச்ச டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஐயோ அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டோமே, அந்த வாழ்க்கை தான்ப்பா சொர்க்கம் அப்படின்னு பூமர் அங்கிள் மாதிரி பேசாம ஒழுங்கா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கள் அப்படின்ற அழகான சோசியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஒரே கேள்விதான்,
ஒர்த்தா இல்லையா? ஒரு சில படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திஸ் மூவி இஸ் டெடிகேட்டட் டு ஆல் ஃபார்மர்ஸ், ஆல் மதர்ஸ், ஆல் ஃபாதர்ஸ் இந்த மாதிரிலாம் போடுற மாதிரியே திஸ் மூவி இஸ் டெடிகேட்டட் டு ஆல் டிவோர்ஸீஸ் அண்ட் டிவோர்ஸை விரும்புபவர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். முக்கியமா நம்ம DJGV எல்லாம் வந்து இந்த மூவியை பார்த்தாங்கன்னா சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு அவங்க குடும்பத்தோட வரணுமே. வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறனா? நான் நடிக்கிறனா? சரி, மறுபடியும் டாபிக் டைவர்ட் ஆகுது. பேக் டு நம்ம தலைவன் தலைவிக்கு வருவோம். சோ சீரியஸான ஒரு டிவோர்ஸ் மேட்டரை எவ்வளவு ரியலிஸ்டிக்காவும் காமெடியாவும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு ஒரு கிராமத்து ஸ்டைல்ல. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திரும்புற பக்கம்லாம் டிவோர்ஸ், பரோட்டா விட்டா டிவோர்ஸ், சண்டை போட்டா டிவோர்ஸ், ஏன் தர்ரு விட்டா கூட டிவோர்ஸ் பண்றாங்க. இயற்கையை கட்டுப்படுத்த எந்த சக்தியாலும் முடியாதுப்பா. சோ இந்த காலகட்டத்துல டிவோர்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இந்த டிவோர்ஸ். சோ சரியான காலகட்டத்துல சரியான படம் தான். ஆனா ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. யோகி பாபுவோட காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. மத்தபடி யூசுவல் மாமியார், நாத்தனார், பொண்ணோட அண்ணன், பொண்ணோட தம்பி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த லே பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா. அதை கொஞ்சம் போட்டு விடுப்பா, நம்ம மக்கள் கேட்டுக்கிட்டோம். இத பார்க்கதாமா ஜனங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேட்டர் ஸ்டார்ட் தி சாங். சேட்டையில சிக்கிறனே, கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே. பட் அதை தவிர்த்து ஒரு சில பாடல்கள்லாம் வருது. அதெல்லாம் கேட்கிறப்போ இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிதடி வெட்டு குத்தலாம் வேணாம்ப்பா, ஃபேமிலியோட போய் ஜாலியா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஆனா ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் இருக்குது, இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இங்க பாரு உங்க அம்மா வச்சுதான் இந்த படமே எடுத்துருக்காங்க, உங்க அம்மா மட்டும் ஒழுங்கா, உங்க அம்மாவை இப்படிதான் பாரு அப்படின்னு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அடிச்சுக்கிட்டா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. சிம்பான்சி சண்டை போடுறீங்க. அவன் பாவம்மா, அவன் அம்மா கிட்டயும் என்கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். இப்ப காமெடி மூவிஸ் அப்படின்னாவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா. ஆரம்பத்துல நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒன்னு சேர்த்து பயங்கர காமெடியா வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா மக்கள் சிரிச்சுக்கினே வெளில போய் ஆஹா மன நிறைவா இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணுவோம். இப்படின்ற ஃபார்மேட்ல கிட்டத்தட்ட 30-40 வருஷமா படம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஆனா மொத்தம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் படம். அதான ஜஸ்ட் ஒரு half an hour to 45 minutesலயே சொல்லி முடிச்சிடலாம், இன்க்ளூடிங் காமெடிஸ் எல்லாமே. பட் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்தை தாண்டி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவே ஒரே இடத்துக்கிட்டே திரும்ப சுத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சண்டை, கோச்சிட்டு வீட்டுக்கு போறது, கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர்றது, மறுபடியும் சண்டை, கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி ஒரே இடத்துக்கிட்ட சுத்திட்டு இருக்கிறப்போ சட்டு புட்டுன்னு சோழியை முடிச்சு விடுங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. பேர் சொல்லி கூப்பிடு. ஆவா சொன்னு புருஷனை பேர் சொல்லக்கூடாதா? படா லூசு. அந்த மாதிரி ரிப்பீட் மோட்லயே போயிட்டு இருக்கிறப்போ யோகி பாபுவோட காமெடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கோம். பட் அவரை யூஸ் பண்ணாம விட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து மாரிசன் படம் இருக்குது, அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பரோட்டா சாப்பிட போனோம். மீண்டும் உங்களை மாரிசன் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.